கல்விக்கென தனியாக மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். மாநில கல்விக் கொள்கை உருவாக்க 2022இல் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. 650 பக்கங்கள் கொண்ட மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை 2024 ஜூலையில் முதல்வர் ஸ்டாலினிடம் குழுவினர் சமர்ப்பித்தனர். புதிய மாநில கல்விக் கொள்கையின்படி தமிழகத்தில் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. இந்த முடிவு நடப்பு கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பள்ளிக் கல்விக்கென தனி மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு பேசினார். பள்ளிக் கல்வி வரலாற்றில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாகும். மாணவர்களை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறேன் என்றார். இருமொழிக் கொள்கையே எங்கள் உறுதியான கொள்கை என்றார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் என்பது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். மதம் பிடித்து தமிழகத்தின் கல்வியை அழிக்க துடிப்பவர்களை அடக்கும் அங்குசம்தான் மாநில கல்விக் கொள்கை என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்கள் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின் பல அம்சங்கள்தான் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் இன்று மாலை இருவரும் கோர்ட்டில் ஆஜராக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். வக்கீல்கள் இல்லாமல் இருவரிடமும் தானே நேரடியாக பேசப்போவதாக நீதிபதி கூறியுள்ளார். அன்புமணி கூட்டும் பாமக பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரும் ஆஜராக வேண்டுகோள் விடுத்தார். ஹைகோர்ட் நீதிபதி அழைப்பை ஏற்று அன்புமணி ஆஜரானார். உடல்நிலையை காரணம் காட்டி ராமதாஸ் வீடியோ காலில் ஆஜரானார். நான் எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்ற திட்டத்துடன் இருக்கும் கட்சிகள் எங்களுடன் சேர்ந்து திரள வேண்டும் என்றுதான் கூறினேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமூக நீதி என்பது பெயரில் இருப்பதை விட செயல்பாட்டில் இருப்பதே சிறந்தது. மாணவர் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றும் முடிவை திரும்பப் பெற்று சிதிலமடைந்த விடுதிகளை சீர் செய்வதில் அரசு கவனம் செலுத்த வேண்டுமென மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவதைப் போல் தேர்தலுக்கு பின்னர் அதிமுக காணாமல் போகிறதா அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது தெரியவரும். எங்கள் கட்சியை பற்றி இபிஎஸ் கவலைப்பட வேண்டாம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் துரோகம் இழைத்த ஒரே தலைவர் இபிஎஸ் தான் என கம்யூனிஸ்ட் கட்சி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக மக்களின் அரசியல் உரிமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இபிஎஸ் வாய்மூடி மௌனம் காப்பது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. டாஸ்மாகும் போதைப் பொருட்களின் விற்பனையும் தான் இதற்கு முழு காரணமாக பார்க்கப்படுகிறது என ஓசூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசினார். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இந்தியா மீது அமெரிக்கா அதிக வரிகளை விதித்துள்ள நிலையில் இன்று முக்கிய அமைச்சரவை கூட்டத்தை பிரதமர் மோடி நடத்துகிறார். இதில் அமெரிக்காவை சமாளிப்பதற்கான எதிர்கால வழி குறித்து அமைச்சரவை விவாதித்து முக்கிய முடிவு செய்யும். கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திருத்தங்களுடன் புதிய மசோதா வரும் 11ஆம் தேதி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஓட்டு திருட்டுக்கு எதிராக பெங்களூருவில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் பேரணியில் பேசிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் நடந்த ஓட்டு திருட்டு குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ராகுல் மற்றும் அவரது கட்சியின் முக்கிய ஓட்டு வங்கியாக ஊடுருவல்காரர்கள் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனத்துக்கு பாதிப்பு என்று எந்த ஒரு புகாரும் இதுவரை வரவில்லை. ஏதேனும் ஒரு நிகழ்வு இருந்தா காட்டுங்க பாப்போம் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சவால் விடுத்துள்ளார். வரி விதிப்பு காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் முழு வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பை கையாளுவது எப்படி என்பது குறித்து பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வழங்குவேன் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார்.
வரி விதிப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கு எங்களது எதிர்ப்பு நிலையானது மற்றும் தெளிவானது. வரிகளை துஷ்பிரயோகம் செய்வதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் என சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் தெரிவித்துள்ளார். மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை நிறுத்தி வைக்குமாறு இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவின் வால்மார்ட், அமேசான் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்கள் கடிதம் எழுதியுள்ளன. சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருப்பதால் அங்கு இருக்கும் காற்று மாசுவை வைத்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் தமிழகத்தில் இருந்தால் முடிவு வேறு மாதிரி வந்திருக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி முக்கிய பிரச்சினைகள் குறித்து கோரிக்கை வைத்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தை மேம்படுத்தியதற்கு பிரதமரிடம் நன்றி தெரிவித்ததாக கனிமொழி கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னை அறிவாலயத்தில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ராகுலின் கேள்விகள் மிகவும் தீவிரமானவை. அனைத்து கட்சிகள் மற்றும் வாக்காளர்களின் நலனுக்காக ஓட்டு திருட்டு பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா தலைவரும் மத்திய அமைச்சருமான நட்டாவும் துணை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனையை தொடங்கியுள்ளனர். முன்னாள் கவர்னர்கள் அல்லது பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரை பதவிக்கு நிறுத்த பிரதமர் மோடி விரும்புவதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது பயன்படுத்திய அதே கார் எண்ணுடன் பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனுக்காக நவீன வசதிகளுடன் பிரச்சார வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அவர் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாரதிய ஜனதாவுக்காக வாக்கு சேகரிக்க உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் 6 மாத கால கடினமான முயற்சியின் மூலம் சேகரித்த தேர்தல் மோசடி குறித்த தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் புறக்கணிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கில் முழு கவனம் செலுத்தாமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசாரையே கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். காலம் மாறும்போது தவறிழைத்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தண்டனை நிச்சயம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். ஓட்டுகளை திருடுவது வெறும் முறைகேடு மட்டுமல்ல, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல் எனவும் தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது. நமது குரல் திருடப்பட்டிருப்பது மிக தீவிர குற்ற செயல். இதற்கு பிரதமர் விளக்கம் அளிப்பீர்களா? நாடு தெரிந்து கொள்ள விரும்புகிறது என ஓட்டு திருட்டு குறித்து பிரதமர் மோடிக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டு என்பது வெறும் தேர்தல் மோசடி மட்டுமல்ல, அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக செய்யப்படும் ஒரு பெரிய மோசடி. ஒருநாள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும், அப்போது நீங்கள் தப்ப முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொலையே இல்லாத நாளில்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீசுக்கும் பாதுகாப்பு இல்லை என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். டாஸ்மாகில் 22,000 கோடி திமுக அரசு கொள்ளையடித்தது. 10 ரூபாய் என்றால் செந்தில் பாலாஜி பெயர்தான் ஞாபகத்திற்கு வருகிறது என சிவகாசியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். இந்த ஆண்டு இந்தியாவின் 11 மாநிலங்களில் 224 பேருக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக பார்லிமெண்டில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை விட இந்த ஆண்டு குறைவான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்கள் வாங்கும் திட்டத்தை இந்தியா நிறுத்தியதால் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் அமெரிக்கா பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மரக்காணம் முதல் புதுச்சேரி வரை 2157 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கஞ்சா கடத்தி வந்த கேரள ஆசாமி கைது செய்யப்பட்டார். 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அமெரிக்கா இந்தியா இடையே வரி விதிப்பு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் டெல்லியில் இந்த ஆண்டு நடைபெற இருந்த குவாட் அமைப்பு மாநாடு நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவது போல் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $200 வரை அதிகரிக்கும். இதனால் உலகம் முழுதும் விலைவாசி தாறுமாறாக உயரும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். ஓட்டு திருட்டு தொடர்பாக ராகுல் எதுவும் தவறாக சொல்லவில்லை. ஏதேனும் பிரச்சனை அல்லது தற்செயலான தவறுகள் இருந்தால் அது விசாரிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தெரிவித்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளர் போட்டியிட்டால் நோட்டாவை மறுக்க முடியுமா என்றும் வேட்பாளருக்கு வாக்களிக்கவில்லை என தெரிவிக்க நோட்டாவை வாக்காளர்கள் பயன்படுத்த வாய்ப்பு தரப்படுமா என தேர்தல் ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. தெலங்கானாவில் அரசு பஸ்களில் பயணிக்க ஆண்களுக்கும் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண விரைவு மற்றும் குளிர்சாதன பஸ்களில் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு டிக்கெட் விலையிலிருந்து 25% சலுகை வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் ஓய்வு பெறும் நேரத்தில் எனக்கு பிடித்தமான வீடு கிடைக்கவில்லை என்றாலும் விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்குள் அரசு எனக்கு வழங்கிய அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்வேன் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து கவர்னர் இலகணேசன் கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டது. அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தீநகரில் உள்ள அவரது வீட்டில் கீழே விழுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்படும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். தமிழக அரசு வீட்டுக்கொரு விநாயகர் சிலை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் இன்று ஆடி கடைசி வெள்ளி பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குழந்தைகளை அமர வைத்து அழைத்துச் செல்ல டிராலி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 300 ரூபாய்க்கு டிராலியை வாடகைக்கு எடுத்து குழந்தைகளை அமர வைத்து தள்ளிக் கொண்டு செல்லலாம். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முதல் முறையாக நடந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஆடிவெள்ளியை முன்னிட்டு தஞ்சை புன்னைநல்லூர் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு கோவில் மற்றும் வீடுகளில் பெண்கள் கூடி கணவனின் ஆயுள் நீடிக்கவும் திருமாங்கல்யம் நிலைக்கவும் வழிபாடு செய்தனர். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வரலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி முடிந்து சிலைகளை கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் நேரில் வருமாறு ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ராமதாஸ் இன்று கோர்ட்டுக்கு வரமாட்டார் என அவரது தரப்பு வக்கீல் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பட்டாசு தயாரிப்பதை பார்வையிட்டதுடன் தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். திருப்பூரில் பின்னலாட இயந்திர கண்காட்சி துவங்கியது. 3 நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் சார்பில் 150 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் AI ஆட்டோமேஷன் வகை இயந்திரங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. தேனியில் வடிவேல் அருள் ஆனந்தி தம்பதியின் 14 வயது மகன் கோகுல் வீட்டின் அருகே உள்ள தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மதுரையை நோக்கி சென்ற ரயில் என்ஜின் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல நிபந்தனைகளுடன் சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்தது. ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் வேலைவாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களை புறக்கணிப்பதாக குற்றஞ்சாட்டி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் இன்று காவல்துறை அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்த கட்ட ஒத்திகை 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஆவணி அவிட்டம் முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் நடை நாளை அடைக்கப்படுகிறது. கோயில் நடை நாளை நண்பகல் 12 முதல் 3:30 மணி வரை அடைக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி நடக்கும் போராட்டத்தை கைவிட்டு PRTC பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என புதுச்சேரி போக்குவரத்து துறை மேலாண் இயக்குநர் சிவக்குமார் எச்சரித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள வீட்டிற்குள் புகுந்த நாய் பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை கடித்து குதறியது. அதன் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்ட வீட்டு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து தொடர்ந்த வழக்கில் தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்துவதாக கூறி ஐகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அபிகிரிப்பட்டறை, ராமாபுரம், மோதகப்பள்ளி, பொன்னப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 17,906 கனஅடியிலிருந்து 21,135 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 119.06 அடியாக உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக 16,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மாணவ மாணவிகளிடையே பாலின உளவியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த பேராசிரியர்கள் அடங்கிய குழு கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் முதல் முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பஸ் வரும் 11ஆம் தேதி பெரும்பாக்கம் பணிமனையில் இருந்து இயக்கப்படுகிறது. 55 ஏசி மின்சார பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. கோவை பெரிய கடை வீதி போலீஸ் ஸ்டேஷனில் ராஜன் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கோவை 5வது ஜுடிஷியல் நீதிமன்ற நீதிபதி வெர்ஜினி வெஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் சென்று போலீசாரிடம் 2வது நாளாக விசாரணை நடத்தினார். சிவகங்கை கோயில் காவலாளி அஜித்குமாரை மூர்க்கத்தனமாக தாக்கினால் மரணம் ஏற்படும் என தெரிந்தே அவரை தனிப்படை போலீசார் தாக்கியுள்ளனர் என முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் பெண்கள் ஓட்டுகளை கவர மதுக்கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாள் விடுமுறை அளிக்க அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் தடுப்பணைகள், அணைகள் கட்ட அரசு ரூபாய் 1,301 கோடி நிதி ஒதுக்கீடு. பல இடங்களில் பழைய நீர்வழித்தட கட்டமைப்புகளும் புனரமைக்கப்பட உள்ளன. பிரச்சனைகள் நடக்கும் இடங்களுக்கு போலீசார் தனியாக ரோந்து செல்லக்கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணியை விரைவுபடுத்த தாக்கலான வழக்கில் 2026 ஜனவரியில் முதற்கட்ட திட்டப்பணி நிறைவடையும். தற்போது 50% பணி முடிந்துள்ளது என மத்திய அரசு தரப்பு ஹைகோர்ட் மதுரை கிழக்கில் தெரிவித்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதியில் வைத்தீஸ்வரன் என்பவர் நகைக்கடையில் இருவர் நகை வாங்குவது போல் வந்து ரசாயனத்தை பீச்சி அடித்தும் துப்பாக்கியை காட்டியும் 20 பவுன் நகைகளை கொள்ளையடிக்க முயன்றனர். இருவரையும் மக்கள் தர்ம அடி கொடுத்து பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். மதுரையில் நகைக்கடை ஊழியரிடம் கஸ்டம்ஸ் ஆபீசர்கள் என கூறி 1.5 கிலோ தங்கத்தை பறித்து சென்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சக ஊழியரை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். சீனாவின் வடமேற்கு பகுதியான கான்சுவில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகினர். 30க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி நடக்கிறது. காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிக்கல்கள் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் கிடையாது என வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிபர் டிரம்ப் பேசினார். சீனாவின் கசாக் மாகாணத்தில் உள்ள தொங்கு பாலம் சுற்றுலா பயணிகளின் பாரம் தாங்காமல் திடீரென அறுந்து விழுந்ததில் 5 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 24 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். சீன அதிபர் ஜின்பிங் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்ப் விதித்த வரி விதிப்பினால் இந்தியா, அமெரிக்கா இடையே இத்தனை ஆண்டு காலம் கட்டமைக்கப்பட்ட வலுவான உறவு பாதிக்கப்படுவதாக அமெரிக்க செனட்டர் கிரிகோரி மேக்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவின் மான்ட்ரியலில் நடந்த நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் ஃபைனலில் கனடாவின் விக்டோரியா எம்போகோ 2-6, 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஒசாகாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். 2026 ஐபிஎல் தொடருக்கு முன்பாக சிஎஸ்கே அணியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு அஸ்வின் கேட்டுக் கொண்டுள்ளார். சிஎஸ்கே அணியிலிருந்து அஸ்வின் வெளியேற உள்ளது ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி அவவுண்டர் லியாங்கை 49வது நகர்த்தலில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். போலந்தில் சர்வதேச தடகள போட்டி பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் இந்தியாவின் அன்னு ராணி 62.59 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். ரஜினியுடன் கூலி படத்தில் நடித்துள்ளார் ஸ்ருதிஹாசன். அவருடன் நடித்தது பற்றி ஸ்ருதி கூறுகையில், ரஜினியுடன் நடித்தது ஆசிர்வாதம். என்னை மட்டுமல்ல, உடன் நடிக்கும் எல்லோரையும் அன்போடு அரவணைத்து செல்வார். அது எனக்கும் கிடைத்தது. அப்பாவுக்கும் அவருக்குமான ஆழமான நட்பு பற்றி என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அது ஆச்சரியமாக இருந்தது. அதை வெளியில் சொல்ல மாட்டேன். கமல் மகள் என்ற முறையில் அவர் என்னிடம் சொன்னது எனக்கு பொக்கிஷம். அவர்களின் இனிமையான இணக்கமான நட்பாக இருக்கிற ரகசியம் அந்த பொக்கிஷத்தில் இருக்கிறது என்கிறார்.
நடிகையும் நாக சைத்தன்யாவின் மனைவியான சோபிதா துலிபலா அவரது தோழியின் திருமணத்திற்காக தமிழகம் வந்துள்ளார். குரு பௌர்ணமி வழிபாடு செய்துள்ளார். மேலும் வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா ஆகிய இடங்களுக்கும் சென்று வழிபாடு நடத்தியுள்ளார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து தமிழ்நாடு தி பியூட்டி என்று குறிப்பிட்டு சமீபத்திய வாழ்க்கை என்று பதிவிட்டுள்ளார். மேடை கலைஞராக இருந்து காமெடி நிகழ்ச்சிகளில் அசத்தி பின்னர் நடிகரானவர் ரோபு சங்கர். 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துவிட்ட இவர் அடுத்து இயக்குநராக களமிறங்குகிறார். முழுநீள காமெடி படமாக உருவாகிறது. பெரும்பாலும் சின்னத்திரையை சேர்ந்த நடிகர்கள் அதிகம் நடிக்க உள்ளனர். இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடக்கிறது. குட் பை அக்லி படத்தை தொடர்ந்து அஜித்தின் 64வது படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. இதில் 2 நாயகிகள் நடிக்கின்றனர். அதற்காக இளம் நடிகை ஸ்ரீலீலா மற்றும் லப்பர் பந்து புகழ் சுவாசிகா ஆகியோருடன் பேசி வருகின்றனர். காந்தாரா படத்தின் 2ஆம் பாகமாக காந்தாரா சாப்டர் 1 படம் உருவாகி வருகிறது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிக்க முக்கிய வேடங்களில் ஜெயராம், ருக்மணி வசந்த் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். சமீபத்தில் படப்பிடிப்பு முடிந்தது. வரலட்சுமி நிகழ்வை முன்னிட்டு இதில் கனகவதியாக நடிக்கும் ருக்மணி வசந்தின் முதல் பார்வை போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அக்டோபர் 2 படம் ரிலீஸ் ஆகிறது. நடிகை தமன்னா தென்னிந்திய நடிகர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தென்னிந்திய படம் ஒன்றில் நடிக்கும் போது நடிகர் ஒருவருடன் தொந்தரவான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது என்று தெரிவித்துள்ளார். ராஜேஷ் இயக்கத்தில் ரவி மோகன், பிரியங்கா மோகன் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த படம் பிரதர். இதில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால் டப்பா எழுதி டக்கால்டியுடன் இணைந்து பாடிய மக்காமிஷி பாடல் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது அந்த பாடல் யூடியூப் தளத்தில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஆபாச காட்சிகளில் நடித்ததாக தொடரப்பட்ட வழக்கிற்கு இந்த வழக்கு எனக்கு எதிரான திட்டமிட்ட சதி என்றும் என் மீது எந்த குற்றமும் இல்லை என்று விரைவில் நிரூபிப்பேன் எனவும் நடிகை ஸ்வேதா மேனன் விளக்கம் அளித்துள்ளார். கமலநாதன், புவன்குமார் இயக்கத்தில் இன்று வெளியாக இருந்த பாய் ஸ்லீப்பர் செல் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தியேட்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதாக படக்குழு தெரிவித்துள்ளது.